ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. மன வருத்தத்தோடவும் வேதனையோடவும் மனசுல நிம்மதி இல்லாம ஏதோ ஒரு வேதனைய சுமந்துக்கிட்டு குழப்பத்தோட இருக்கிற என் பிள்ளைகிட்ட அவசியமா பேசியாகணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன். நீ குழப்பத்தோட இருக்கிறதுனாலதான் எந்த தெளிவுமே உனக்கு கிடைக்காம இருக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நீ குழப்பமா இருக்கிறன்னு தான் உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் உன்னை அதிகமா குழப்பிட்டு இருக்காங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். சில வேலைத்தனங்கள் உன் குடும்பத்தை சூழ்ச்சியில சுத்திட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஒரு வேலைத்தனம், தேவையில்லாத ஒரு வேலை உன் வீட்டை சுத்தி 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 வந்துட்டு இருக்கு. நீ வேண்டான்னு நினைச்சாலும் அது உன்னை விடாம துரத்திட்டு இருக்குது. ஒரு காலத்துல வேணும்னு நினைச்ச அப்பெல்லாம் அது உன்னை தேடி வரல. இப்போ வேண்டாம் ஒதுங்கி இருக்கலாம்னு நினைக்கிற, ஆனா அது உன்னை விடாம துரத்திட்டு தான் இருக்கு. அதனால இப்போ உன் குடும்பத்துல நிம்மதிகளை இழந்து தவிச்சிட்டு இருக்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. இப்படிப்பட்ட குழப்ப நேரத்துல இருந்து உன்னை விடுபட்டு வைக்கணும், உன்னை காப்பாத்தி எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கருமாறி ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி வந்துட்டு இருக்கேன். ஆதரவான பேச்சு உனக்கு இங்கே யாரும் கொடுக்கறதா இல்ல. உன் குழப்பத்துக்கு விட இங்க யாரும் கொடுக்கறதா இல்ல. தனியா பாதையே முடியாத ஒரு பாதையில, முடிவில்லாத ஒரு பாதையில தன்னந்தனியா போயிட்டு இருக்க. தனிமை உன்னை போட்டு வாட்டி எடுக்குது. தனிமையில இருக்க முடியல. என்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாங்க, இன்னைக்கு யாருமே இல்லாம அனாதையா நிக்கிறேன்னு வேதனையில துடிச்சிட்டு இருக்க. நீ இதுதான் சொல்றேன்னு உன்னை யாருமே புரிஞ்சுக்காத இடத்துல நிக்கிறாங்க. சொல்லி 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 ஓஞ்சு போயிட்ட. உன் பேச்சுக்கு விலை இல்லாம போயிருச்சு. உன் பேச்சுக்கு விலை இல்லாம போயிருச்சு. உன்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் தனிமையில நின்றுட்டு இருக்க நீ. அந்த தனிமையான வேதனை உன்னை சுத்தி வாட்டி எடுத்துட்டு இருக்கு. கண்ணீரோட இருக்கிற. என்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து எனக்கு நிம்மதி கிடைக்கும், என்னைக்கு நிம்மதியா இருப்பேன், அப்படி ஒரு நாள் எனக்கு கிடைக்குமா? வேதனை இல்லாத நாள் எனக்கு கிடைக்குமா? கண்ணீர் இல்லாத நாள் எனக்கு கிடைக்குமா? தேவைகளை தேடி தேடி ஓடிட்டு இருக்கேன், என் கையில எதுவுமே கிடைக்க மாட்டேதே. நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் வந்துட்டு தான் இருக்குதே ஒழிய ஒரு நாளாவது நான் நிம்மதியா நான் நினைச்சது நடந்தது, நான் நினைச்சது கிடைச்சது, நிம்மதியா இருக்கேங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வராம இப்படியே என் நாட்கள் நாய் போயிட்டு இருக்குதுன்னு வேதனையில துடிச்சிட்டு இருக்க. வேதனையில துடிச்சிட்டு இருக்க. எல்லாம் கூட்டமா இருக்காங்க, நீ தனிமையில நின்றுட்டு இருக்க. அப்படியே யாராவது உங்ககிட்ட வந்து பேசினாலும் ஆதாயம் இல்லாம பேசுறதா இல்ல. தான் வேலை நடக்கணும், தான் காரியம் நடக்கணும்னு தான் உன்னை தேடி வந்துட்டு இருக்காங்களே ஒழிய உனக்காக யாரும் இங்க இல்லைங்கிறது தான் அடிச்சு சொல்லுவேன் நான். அடிச்சு சொல்லுவேன் நான். காரியவாதிக தான் உன்னை சுத்தி இருக்கிறாங்கிறது உண்மை. தெரிஞ்சுக்கோ. உலகம் எப்படிப்பட்டதுங்கிறத இனியாவது தெரிஞ்சுக்கோ. நீ படிச்சு கடந்து வந்த பாதையை மறந்துடாத. அதெல்லாம் ஒரு பாடமா வச்சு
இனி இருக்கிற காலத்தையாவது நிம்மதியா நீ கடந்து வரணும்னா அதெல்லாம் உனக்கு உபயோகப்படும். வச்சுக்கோ. கடந்து வந்த பாதைய பாட புத்தகமா ஆக்கி உனக்குள்ள வச்சுக்கோ. சரியா? காரியம் நடக்க போகுது, நல்ல காரியம் நடக்க போகுது. ஆனா தீமை ஒன்ன சுத்தி 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 நல்ல காரியத்தை தடுத்து வச்சிருக்குது. நான் ஒன்னு சொல்ற கேக்குறையா? ஒண்ணு உன் குலதெய்வ கோயில், இல்லைன்னா ஒரு காளி கோயில பார்த்து ஒரு காவு கொடு, ஒரு சேவலை காவு கொடு. அப்போ உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உன் வீட்டை சுத்தி வந்து காவு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நீ அங்க போய் காவு கொடுத்துட்டீன்னா உன் குடும்பத்தை பிடிச்சிருக்கிற தீய சக்திகள் விலகி உனக்கு நல்ல காலம் பிறக்கும். இதுக்கும் வழிபடணும். அந்த தீய சக்தி நல்ல காரியத்தை நகர்த்த விடாம உன்னை அப்படியே இறுக்கி வச்சிருக்குது. அந்த காரியமும் நடக்கணும். இந்த கருமாறி சொல்றத கேளு. வாங்கின பிள்ளைகள் தவிர இந்த பொருளை வாங்காம இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் சொல்றேன். இப்போ 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரம் செய்து தீய சக்தியை விளக்கி நல்ல காரியத்தை நீ கையெடுக்க நான் சொல்றத கேள், செய். யோசிக்காத, தாமதிக்காத. நல்லது நடக்கணும் அப்படின்னா நீ இதுல இறங்கு, உனக்கு நல்லது நடக்கும். இந்த கருமாரியோட வாக்கு பழிக்கும் வாக்கு. செய் செய், பலனை கை மேல அனுபவிப்ப. இங்க பூஜைகள் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். உன் பாடுகளுக்கு இங்க பூஜையில வச்சு அந்த பாடுகளை கடந்து வரக்கு உதவியா இருக்கும். நான் சொல்றத கேளு, நான் சொல்றத கேளு, நல்லா கேளு. நான் சொல்றத தெளிவா கேளு. நான் சொல்றத தீமைய விளக்கி நல்லதை நடத்தி கொடுக்க இந்த தாய் இருக்க. நீ நினைச்ச காரியத்தை முடிச்சு கொடுக்கற நான் சத்தியம் செஞ்சு சொல்றேன். நான் 90 நாள்ல நீ நினைச்ச காரியத்தை நான் நடத்தி கொடுப்பேன். இது சத்தியம். தடைகளை உடைச்சு போட்டு தீய சக்தியை வெல்லணும். உன் கையில் இருக்கிற காணிக்கைய உன் தாய்க்காக விருப்பத்தோட கொடு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.